இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே துவண்டு போயிடுறாங்க. ஆனா வாழ்க்கையில எவ்வளவோ பெரிய தோல்விகளை பார்த்த பிறகும் பிரச்சனைகளை பார்த்த பிறகும் அதுல இருந்து மீண்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. கணேஷ் அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சக்சஸ் கிட்ட போயிட்டாரு. ஆனா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சாரு. அதன் பிறகு அதுல இருந்து அவர் எப்படி மீண்டு வந்து இன்னைக்கு எல்லாரும் அவரை பார்த்து வணங்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். கணேஷ் அவர்களுடைய இந்த கதை உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் ஜேஆர். குஜராத்ல உள்ள பாவ்நகர்ல கோர்கி அப்படின்ற ஒரு சின்ன கிராமம் இருக்குங்க. அங்க விட்டல்பாய் தேவுபென் அப்படின்ற தம்பதி வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு அடுத்தடுத்து 5 பெண் குழந்தைகள் பிறந்துச்சு. இதோட போதும் நிறுத்திக்கோன்னு கிராம மக்கள் சொல்றாங்க. ஆனா அவருக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு ஆசை. அதனால 6வதா ஒரு குழந்தை பெற்றுக்கிறாரு. அதுவும் பெண் குழந்தையா பிறந்துருச்சுங்க. 7வதா ஒரு குழந்தை பிறக்குது. அதுவும் பெண் குழந்தை. அடுத்ததா 8வதா ஒரு குழந்தை பிறக்குது. அதுதான் ஆண் குழந்தை கணேஷ் அவர்கள். கிட்டத்தட்ட பல வருடங்கள் தவமா இருந்து பெற்ற 8வது ஆண் குழந்தை அந்த கணேஷ். அதனால அவரை எல்லாரும் அன்பா பார்த்துக்கிட்டாங்க. ஆனா வயதுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. எப்போதும் நோஞ்சா மாதிரி இருந்தாரு. சரி, ஏதாவது சத்து குறைபாடா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா குஜராத்ல உள்ள ஒரு பெரிய அரசு மருத்துவமனையில காமிச்ச பிறகுதான் தெரிந்தது அவருக்கு குள்ளத்தன்மை குறைபாடு இருக்கு அப்படின்னு பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் கணேஷ் அவர்கள் பேசுறதுல எந்த குறையும் இல்லை. நல்லா பேசுவாரு, நடப்பாரு, எனர்ஜிலையும் பெருசா குறைவில்லை. அதனால இது யாரும் ஒரு பெரிய குறைபாடா பார்க்கல. ஆனா அவருக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது அவரை ஸ்கூல்ல சேர்த்தாங்க. இவருடைய ஸ்கூல் எங்க இருக்குன்னா இவருடைய வீட்டுல இருந்து 5 கிலோமீட்டர் நடந்தே போகணும் அப்படின்னு இருந்தது. அதனால இத்தனை கிலோமீட்டர் நடந்து போக முடியாதுல்ல. அதனால அவங்க அப்பா அவரை தோல்ல வச்சு கூட்டிட்டு போவாராம். ஒரு சைக்கிள் வாங்குற அளவு கூட வசதி இல்லாத ஒரு குடும்பத்துல தான் அவர் பிறந்திருந்தாரு. காலையில அவங்க அப்பா தோல்ல வச்சு கொண்டு போய் விடுவாங்க. வரும்போது அவங்களோட அக்கா யாராவது மாற்றி மாற்றி இவரை தூக்கிட்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க. ஸ்கூலில் இவர் 4th படிக்கும்போது இவர் கூட இருக்க மற்ற பசங்கள்லாம் இவரை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. டேய், நீ என்னடா இங்கே இருக்க, போய் 1ஆம் கிளாஸில் உட்கார்றா, டேய் நீ போய் LKGயில் உட்கார்றா அப்படின்னு பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருப்பாங்களாம். இவர் அழுதுகிட்டே வந்து அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு, அம்மா எல்லாரும் உயரமாக இருக்காங்க, என்னை மட்டும் ஏமா குட்டையா பெத்த அப்படின்னு அழுதுருக்கிறாரு. அப்போதான் அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, உன்னுடைய உயரம் நீ எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்க அப்படின்றதுல இல்லை, நீ எவ்வளோ படிச்சிருக்க, நீ எவ்வளோ முன்னேறி இருக்க அப்படின்றதுல தான் இருக்கு. படிப்பு தான் உன்னோட உயரம். நீ மட்டும் நல்லா படித்து உன்னோட கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மாணவனாக வந்த அப்படின்னா அவங்க ஒன்று ஆச்சரியமாக பார்ப்பாங்க அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா சொன்ன அந்த வார்த்தையை வேத வாக்கா எடுத்துட்டு அடுத்த மாதம் வெறித்தனமாக படிச்சிருக்கிறாரு. கிளாஸ்லேயே முதல் மதிப்பெண் பெறக்கூடிய மாணவனாக வந்திருக்கிறாரு. இவர் தான் ஃபஸ்ட் ரேங்க். அவங்க அம்மா சொன்ன மாதிரியே அவர் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பிறகு எல்லாரும் இவர் ஆச்சரியமாக பார்த்தாங்களாம். இதை தொடர்ந்து இனிமே நம்ம லட்சியம் எப்போதும் முதல் மாணவனாக வர்றது தான் அப்படின்னு வெறித்தனமாக படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவர் இவ்வளோ நல்லா படிக்கிறத பார்த்து அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரியா கணேஷ் அவர்களுக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது அவர் 5வது படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது. ஒரு பெரிய சர்க்கஸ் கம்பெனி அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து, இந்த கணேஷ் எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்கள் உங்களுக்கு மொத்தமாக ஒரு 5 லட்ச ரூபாய் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பையனும் நல்லா இருப்பான், உலகம் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம், சர்க்கஸ் கோமாளியாக உலகம் முழுக்க வாழலாம், நாங்கள் ஒரு சர்க்கஸ் கம்பெனியில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீடு ரொம்ப ரொம்ப வறுமையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம், 7 பொண்ணுங்க இருக்குது. இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா இல்லை, பணத்துக்காக நாங்கள் எங்கள் குழந்தைய மற்றவங்க கிட்ட கொடுக்க மாட்டோம், அது மட்டும் இல்லை அவன் நல்லா படிக்கிறான், படித்து முன்னேறி மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கணுமே தவிர இந்த மாதிரி சர்க்கஸ் கோமாளி ஆகிடக்கூடாது, நாங்கள் அவனை விற்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 லட்ச ரூபாய் அப்படின்றது அந்த கிராமத்தில் பெரிய பணம். அந்த பணம் கிடைச்சிருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட லைஃபே செட்டில் ஆன மாதிரி. ஆனாலும் அவங்க அப்பா முடியாது, என்னோட பையனுக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இன்னும் வெறித்தனமாக படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு கணேஷ். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்பையும் வகுப்புல முதல் மாணவன் தான். செகண்ட் ரேங்க் எல்லாம் வாங்கினதே கிடையாதான். 10th படிக்கும்போது நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறார். நம்ம வந்து ஒரு டாக்டரா மாதிரி பணமில்லாத ஏழை மக்களுக்கு இலவச சேவையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இவருக்கே அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது. ஏன்னா இவரோட வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 20 கிலோ தான் இருப்பார். ஆனால் தொடர்ந்து கண்ணு முழிச்சு படிக்கிறாரு, ரொம்ப தூரம் நடக்கிறாரு அப்படின்றனால அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதன் பிறகு கொஞ்சம் சத்தான உணவுகள்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பை தேத்திட்டு வந்துட்டு இருந்தார். அப்போ தான் டாக்டர் ஆகணும்னா ஸ்கூல்ல நல்ல மதிப்பெண்கள் எடுத்தால் மட்டும் பத்தாது, நீட் எக்ஸாமுக்காக தனியா படிக்கணும், நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. இதை தொடர்ந்து இன்னும் வெறித்தனமா படிக்க ஆரம்பிச்சார். அந்த நீட் எக்ஸாமுக்காக தனியா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சார்.
2018ஆம் ஆண்டு 12th முடிக்கிறாரு. கிட்டத்தட்ட 88% மதிப்பெண்கள் வாங்கி நல்ல பார்டரில் பாஸ் பண்ணியிருந்தார். ஆனால் இது பத்தாது, நீட் எக்ஸாம்லையும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நீட் எக்ஸாம் எழுதுறாரு. நீட் எக்ஸாமில் கிட்டத்தட்ட 533 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாரு. இவருக்கு குள்ளத்தன்மை குறைபாடு இருந்தனால டிசபிலிட்டி கேட்டகரியில் இது ஒரு சூப்பரான மார்க்கு. அதனால் எப்படியும் கண்டிப்பாக சீட்டு கிடச்சிரும் அப்படின்னு எல்லாருமே உறுதியாக சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து அவர் கவுன்சிலிங் போகிறாரு. ஆனால் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இவருக்கு சீட்டு கொடுக்க மறுத்துட்டாங்க, இவரை நிராகரிச்சிட்டாங்க. இந்த மாதிரி குள்ளத்தன்மை குறைபாடு உள்ள இவன் படித்து என்ன செய்ய போகிறான்? ஒரு எமர்ஜென்சி கேஸை இவனால் அட்டன் பண்ண முடியாது. ஒரு டாக்டர் சீட்டு தான் வீணாகும். இவனுக்கு பதிலாக வேற யாருக்காவது இந்த டாக்டர் சீட்டு கிடைச்சா அவங்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். இவனுக்கு சீட்டு தர முடியாது அப்படின்னு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவரை நிராகரிச்சிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, அவருடைய கனவே டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான். நல்லா படித்து நீட் எக்ஸாம் கிளியர் பண்ண பிறகும் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா அவருக்கு எவ்வளோ வருத்தமாக இருந்திருக்கும். அப்படியே நொந்து போயிட்டாரு. ஆனால் அவர் ஸ்கூலில் இருந்த ஒரு நல்ல டீச்சர் இதை கேள்விப்பட்டு நம்ம கோர்ட்டில் கேஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி இவருக்காக பணம் செலவழித்து அவர் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டாருங்க. குஜராத் ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் நடந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் கணேஷ் அவர்களை ஏற இறங்க பார்த்துட்டு, இவனே ஒரு நோயாளி, இவனால் எப்படி நோயாளிகளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு சீட்டு தரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்த ஒரே ஒரு வாய்ப்பும் போயிருச்சுங்க. நொந்து போய் உட்காந்துருந்தாரு கணேஷ். ஆனால் இவர் படித்த பள்ளியோட தலைமை ஆசிரியர், இவ்வளோ நல்லா படிக்கக்கூடிய மாணவன் இவனுக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காரு. இவர் தன்னுடைய பணத்தை செலவழித்து அவர் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டார். இந்தியாவினுடைய சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அவர் உடலில் வளர்ச்சி இல்லை, ஆனால் அவருடைய மூளையில் ஏதாவது குறைபாடு இருக்கா, அறிவுத்திறனில் ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதிபதிகள். அந்த மாதிரி எந்த ஒரு குறைபாடும் அவருக்கு இல்லை, மற்ற மாணவர்களை விட அவருக்கு அறிவுத்திறன் அதிகமாக தான் இருக்குது அப்படின்னு நிரூபணமாயிருக்கு. இதை தொடர்ந்து டாக்டர் ஆகிறதுக்கு அறிவுத்திறன் தான் தேவை, உடல் வலிமையெல்லாம் தேவையில்லை, அவருக்கு டாக்டர் சீட்டை கொடுங்க அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே அந்த வருஷத்துக்கான மெடிக்கல் காலேஜோட சீட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. கோர்ட்டில் இந்த தீர்ப்பு வர்றதுக்குள்ளேயே காலேஜே ஆரம்பித்து சில மாதங்கள் ஆயிடுச்சு. இனிமே இவருக்கு மெடிக்கல் காலேஜில் சீட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்பயும் மறுத்திருக்காங்க. இதை தொடர்ந்து அடுத்த வருஷம் 2019 குஜராத்தில் உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இவர்கிட்ட இருந்து ₹1 கூட வாங்கிக்காம இவருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சொன்னாங்க. அந்த தீர்ப்பு இந்திய வரலாற்றில் ஒரு முக்கியமான தீர்ப்புனே சொல்லலாம். இது மாதிரி இனிமே குறைபாடு உள்ளவர்கள் யாருக்காவது சீட்டு மறுக்கப்படும் போது இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி அவங்களுக்கும் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் கணேஷ் அவர்கள். செமல்ல. இதை தொடர்ந்து கணேஷ் அவர்கள் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாரு. அங்கேயும் வெறித்தனமாக படிக்கிறார். ஒவ்வொரு செமஸ்டர்லையும் அவர் தாங்க முதல் மாணவன். 2024ஆம் ஆண்டு MBBS படித்து முடிச்ச பிறகு இப்போ குஜராத்தில் பாவ்நகரில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவர் டாக்டராக வேலை பார்க்குறாரு. அதுவும் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவராக இருக்கிறார். டாக்டரை பார்த்து பயப்படுற பல குழந்தைகள் கூட இவர்கிட்ட நல்லா பேசுவாங்க. இவரை மாதிரி நானும் டாக்டர் ஆவேன் அப்படின்னு அவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறாரு கணேஷ் அவர்கள். இன்னைக்கு சில பேர், நான் கருப்பாக இருக்கேன், நான் குட்டையாக இருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் அழகாக இருந்திருக்கலாம், எனக்கு முடி நீளமாக இருந்திருக்கலாம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அழகுங்கிறது உடலில் மட்டும் இல்லை, நம்மளோட அறிவுத்திறனில் தான் இருக்குது. மற்றவர்களை விட வித்தியாசமாக சிந்திக்கிறதுல இருக்குது, மற்றவங்களை விட அதிகமாக சம்பாதிக்கிறதுல இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமையை வளர்த்துக்கோங்க. உடல் தோற்றமெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. ஒவ்வொரு நாளும் அறிவை வளர்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இது போல் நல்ல கதைகளை கேட்டு உங்களை உற்சாகமாக வச்சுக்கோங்க. நம்மளோட 80ஆம் உயர்வு சேனலில் மெம்பர்ஸ்க்கு மட்டும் சில பிரத்யேகமான இதை விட சூப்பரான வீடியோக்கள் இருக்குது. ஈர்ப்பு விதியை சரியாக பயன்படுத்துறது எப்படி, பணத்தை சரியாக பயன்படுத்துறது எப்படி, நம்மக்கிட்ட இருக்க பணத்தை வச்சு பணத்தை பெருக்குவது எப்படி அப்படின்னு சில நல்ல நல்ல வீடியோக்கள் மெம்பர்ஸ் ஒன்லி வீடியோவாக இருக்குது. நீங்கள் நம்ம சேனலோட மெம்பராக மாறினீங்க அப்படின்னா அந்த வீடியோக்களை பார்க்கலாம். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் பட்டன் ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களும் அந்த வீடியோக்களை பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலோட மெம்பராக மாறிட்டீங்கன்னா இது போல் தொடர்ந்து நல்ல வீடியோக்களை போட எனக்கு உதவியாக இருக்கும். ஸோ நம்ம சேனலோட மெம்பராக மாறினதுக்கு நன்றி. ட்ரீம் பிக், அச்சீவ் பிக், என்பதெல்லாம் உயர்வு.